ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ் 2.0. இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, அட்டாக் ஆன் டைட்டன் சீசன் 3 எபிசோட் 45 அவுட் சைட் த வால் ஆஃப் த ஓர்விட் டிஸ்ட்ரிக்ட். ஓப்பனிங்லேயே போன எபிசோடில் நடந்த சில கிரெடிட் சீன்ஸாக கட்டிட்டு இருக்காங்க. அதாவது போன எபிசோட்லேயே கென்னி ஸ்குவாடை நம்ம லீவை ஸ்குவாட் வந்து பீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கென்னியுமே பார்த்தீங்கன்னா முரட்டத்தனமாக அடி வாங்கி அவனுமே பின்வாங்கியிருப்பான். அண்ட் அவங்க கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி ஹாஞ்சியை ஒரு முரட்டடியாட்ட அடிச்சு விட்டுட்டு அவங்க இங்கிறது தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்களோட ஃபைனல் அட்டாக்காக காத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பொசிஷனில் போய் அவங்க செட் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹிஸ்டோரியாவை டைட்டனாக மாற சொன்ன ராட் ரைஸ் பார்த்திங்கன்னா அவர் டைட்டனாக மாறதுக்கு மறுக்கிறாப்ல. அண்ட் இதை மறுத்த ஹிஸ்டோரியா அந்த ஊசியுமே பார்த்திங்கன்னா உடச்சி போட்டுடுறா. என்ன காரியம் பண்ணிட்டு நீ நம்ம அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க அப்பாவையுமே அடிச்சு போட்டுட்டு இறனை காப்பாற்ற போயிட்டுடா. அப்படித்தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் நான் பண்ணணும் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கென்னிக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். அப்பா உரி ஃப்ரைடா இருங்க, நாங்கள் 3 பேரையுமே பார்க்க வர அப்படின்னு அந்த மருதியுமே பார்த்தீங்கன்னா இங்கே ராட் ரைஸ் வந்து லைட்டாக நக்கராப்பில் பாருங்க. அடுத்த செகண்டே அந்த இடத்துல பெரிய ஒரு வெடி விபத்து மாதிரி நடக்குது. என்னன்னா அவர் டைட்டனா மாறிக்கிட்டு இருக்காரு. லிவையோட ஸ்குவாட் அங்கே போய் அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அவங்க உள்ள வர முடியாத மாதிரி ஏதோ ஒரு ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்க. கேப்டன் லீவை இப்போ ஹாஞ்சி ரொம்பவே அடிபட்டுருக்காங்க. இவங்களை நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது மொபிலிட் ஆர்மின் நீங்கள் 2 பேருமே ஹாஞ்சி இங்கிருந்து வெளியே கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லீவை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கேவன், அதாவது கென்னி ஸ்குவாடில் இருக்கிற கேப்டனில் இருக்கா பார்த்தீங்களா, அவள் பார்த்தீங்கன்னா அலறிக்கிட்டு இருக்கிறா. இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது கென்னியுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ நம்ம லேவியோ ஸ்குவாடுக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த இடம் எல்லாமே இடிஞ்சு விழப்போகுதுன்னு நினைக்கிற கேப்டன் நம்ம எல்லாருமே இப்படியே வெளியே போயாகணும் அப்படின்னு சாஷா கத்திக்கிட்டு இருக்கும்போது லீவையுமே பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கேப்டன் அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்கள் அந்த இடத்துல இருக்க ஒரு இடம் உடஞ்சிருக்காட்டு நம்ம அங்கே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மின் வந்து கத்திக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னு சரி ஆர்மின் மொபிலிட் நீங்கள் 2 பேருமே ஹாஞ்சியை காப்பாற்ற கூட்டிகிட்டு போங்க, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு லீவை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இறனை காப்பாற்றுறதுக்காக ஹிஸ்டோரியை இங்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறா. எதுக்காக ஹிஸ்டோரி என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன், என்னை மரியாதை சாக விடு, நீங்கள் என்னோட டைட்டன் பவர் எடுத்துக்கிட்டால் நீங்கள் மக்களுக்கு உதவி பண்ணலாம்ல அப்படின்னு யாருன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் வாய் மூடிட்டு இருக்கிறியா, நான் ஒன்றும் அந்த மாதிரி மனுஷனே கிடையாது. ஸோ ஒருத்தங்க எப்போ எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு தோணுதோ அவங்களுக்கு ஒரு உலகம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு காட்டுறதா என்னோட வேலை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளு தான் நீ இந்த இடத்துல தப்பு நினச்சிட்டு இருக்கிற, அது எல்லாமே ஒரு வகையில் சரிதான் அப்படின்னு காப்பாற்றிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய காற்று வந்து அடிக்குது. ஹிஸ்டோரியை பறந்து போய் விழுகிறா. அதே சமயத்தில் மீக்கஸை வந்து காப்பாற்றிட்டா. மீக்கஸா நீ எப்படிங்க வந்து அப்படின்னு யாரும் ஆச்சரியப்பட்டு இருக்கும் போதே ஜீன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கை பிடிக்கும், லீவை பக்கம் ஒரு பக்கம் கை பிடிக்கிறாப்ல. நீங்களும் எப்படி வந்தீங்க கேப்டன், நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க, தயவு செஞ்சு கருத்து போயிருங்க, எல்லாருமே செத்துருவீங்க அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் நேரம் வாய் மூடிட்டு இருக்கிற யாரன், ஏன்னா இப்படி அரசாட்டை போட்டுட்டு இப்படி வாய் பேசிட்டு இருக்கிறவனா நாங்கள் நம்ம நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் வாய் மூடிட்டு நாங்கள் காப்பாற்றிடுறோம் அப்படின்னு ஜீன் பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த டைட்டன் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பெருசாகிக்கிட்டு இருக்குது. இந்த சேப்பிள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இடிஞ்சு விலகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், இந்த இடத்துல நம்ம எல்லாருமே சாக போகிறோம். இந்த டைட்டன் இப்போ இவ்வளோ பெருசாகிட்டு இருக்குது, இப்பேற்பட்ட டைட்டன் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு லீவை ஸ்குவாட் பயந்துக்கிட்டே இருக்கும்போது டே ராட் ரைஸ், இந்த இடத்துல ரொம்பவே கேவலமான விஷயம் நீ தாண்டா, நீ டைட்டன்ஸை பற்றி எல்லா விஷயம் தெரிஞ்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ இந்த டைட்டனே உனக்கு ஆப்பு வைக்க போது போடுறா அப்படின்னு சொல்லிட்டு கென்னி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இறனையுமே காப்பாற்றிட்டு எல்லாருமே செவுத்தர ஒதுங்கி இருக்கிறாங்க. ஏன்னா இந்த டைட்டன் இவங்க மேலே விழுந்துருமோ அப்படின்னு. இப்போ நான் டைட்டனாக மாறினாலுமே என்னோட டைட்டனை இங்கே இருக்கிற செவுறு எல்லாமே என்னை போட்டு நசுக்கி கொன்னுடும். இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது. என்னை காப்பாற்றுறதுக்காக வந்த இவங்களுமே இப்போ என்னோட சேர்ந்து சாக போகிறாங்க. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. எந்த முடிவு எடுத்தாலுமே நான் சாகிறதும் இல்லாமல் மற்றவங்களையும் சாகிற வச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு கேட்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறன் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கிறேன் பாருங்க. ஹார்ட் ரைஸ் கொண்டு வந்த பேக்கில் இருந்து ஒரு ஆர்மர் அப்படின்னு ஒரு மருந்து பாட்டில் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கும். அதை நம்ம இறன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த மாதிரி சமயத்தில் எல்லாமே நம்ம அசால்ட்டாக தாண்டி வந்திருக்கிறோம், எல்லாமே ஈஸியாக கடந்து போயிடலாம் அப்படின்னு கோனி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இறன் நீ ஒன்றும் பயப்படாத, நாங்கள் எல்லாருமே உனக்கு இருக்கிறோம் அப்படின்னு மிக்கஸாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எதுக்காக என்னை சாப்பிட மறுத்த, நீ என்னை சாப்பிட்டு இருந்தேன்னா இப்போ இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கவே தேவையில்லை அப்படின்னு இறன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இறன் பைத்தியக்கார மாதிரி பண்ணிகிட்டு இருக்காத, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒன்று எங்களை நம்பு இல்லைனா உன்னோட விஷயத்தில் இறங்கு, நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி அரைக்குறைய இது பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு லீவை சொல்லிட்டு இருக்கிறாப்ல. ஸோ ஃபீமேல் டைட்டன் வரப்பவே நம்ம லீவை இப்படி தான் சொல்லியிருப்பாரு, எங்களை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம யாரும் நினச்சி பார்க்குறான். ஆனால் அவங்கள நம்பினால தானே எல்லாருமே செத்து போயிருப்பாங்க. அதனால் இந்த தடவை நான் என்ன தான் நம்ப போகிறேன் அப்படின்னு அந்த ஹார்மர் பாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா மருந்து எடுத்து வாயில் கடிக்கிற பாருங்க. கடிச்ச அடுத்த செகண்டே நம்ம இறனுமே ஒரு பக்கம் டைட்டனாக மாறிக்கிட்டு இருக்கிறான். டைட்டனாக மாறினது மட்டும் இல்லாமல் அவனை சுற்றியுமே இந்த ஹார்டனிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இறனோட டைட்டன் பாடியிலேருந்து ரீப்ரொடக்ட் ஆகி போய்கிட்டே இருக்குது. இறன் இப்போ நமக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் எல்லாருமே இறனுக்கு கீழே வந்துருங்க அப்படின்னு லீவே சொல்லிட்டு ஓடுறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கீழே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே கென்னியோட ஸ்குவாடுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. கென்னியுமே தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் இங்கே ராட் ரைஸ் வந்து முழுக்க டைட்டனாக மாறிட்டு இருக்காப்ல. ஆனால் இவர் டைட்டன் நின்று வளர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மொபிலிட்டு அப்புறம் ஆர்மின் 2 பேருமே ஹாஞ்சியை கூட்டிகிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் இந்த சேப்பிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிலநடுக்க வர மாதிரி இடம் எல்லாமே பொழக்குது. இது என்னது இடம் இந்த அளவுக்கு மோசமாகிக்கிட்டே இருக்குது, நம்ம சீக்கிரங்கிறது தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு தூரத்தில் கொண்டுட்டு வந்துட்டு நம்ம ஹாஞ்சி வச்சுட்டாங்க. அண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தது தெரியுது, அந்த ராட் ரைஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு மிகப்பெரிய டைட்டனாக மாதிரி இருக்கிறான். இந்த டைட்டன் பார்க்குறதுக்கு கொலோசல் டைட்டனோட ரொம்பவே பெருசாக இருக்குதாட்டு இருக்குது. இவன்
எங்கேருந்து வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம கமாண்டர் எர்வின் ஸ்குவாடுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட டைட்டன் எங்கேருந்து வந்தது? 2 கொலோசல் டைட்டனை அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. இந்த டைட்டன் ரொம்பவே ஆபத்தான விஷயமா இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லாருமே பயத்தோட உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது இங்கே சேப்பலை கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த இடம் சுத்தமாகவே சுக்குநூறு நொறுங்கி போயிருக்குது. இன்னொரு பக்கம் ஆழ்ந்த இருட்டில் இருக்கிற நம்ம எரனை பார்த்தீங்கன்னா யாரோ கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்கிறாங்க. எரன் எரன் அப்படின்னு வேற யாருமே இல்லை, நம்ம மீகாசா தான். அவள் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த ஹார்டனிங் மெட்டீரியல் வந்து நம்ம எரனை பார்த்தீங்கன்னா பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு வழி எரன் எப்படியும் இந்த விஷயத்தை நீ செய்ய கற்றுக்கிட்டியாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஹார்டனிங் மெட்டீரியல் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த எரன் இந்த சேப்பல் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த ஹார்டனிங் மெட்டீரியல் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டான். ஸோ இப்போ நீ இந்த எங்களை காப்பாற்றுறது நீ ஒருத்தனால தான். இந்த டைட்டன்ஸ் ஃபார்மில் இருக்கிற இந்த ஹார்டனிங் மெட்டீரியல் தான் இங்கே இருக்கிற செவுத்துலேயும் ஃபார்ம் பண்ணப்பட்டதாட்டு இருக்குது. சரி நீ அதை எப்படி கற்றுக்கிட்ட அப்படின்ட்டு இருக்கும்போது ஆமாம் நான் மறந்துட்டேன். ஏன்னா நான் அந்த டைட்டனாக மாறதுக்கு முன்னாடி ஆர்மர் அப்படின்னு ஒரு பாட்டில் இருந்தது. அந்த பாட்டில் இருக்கிற மருந்து நான் குடிச்சதுனால தான் இந்த மாதிரி என்னால் ஃபார்ம் ஆக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா நீ உன்னோட முடிவை எடுத்து தான் நீ எங்களை காப்பாற்றி இருக்கிற, ரொம்பவே நன்றி அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எரன் நீ இந்த ஹார்டனிங் மெட்டீரியலை எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டே இல்லை அப்படின்னா நமக்கு இப்போ கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. யோசிச்சு பாரு, இத்தனை வருஷமாக நம்ம பட்ட போராட்டம் பட்ட கஷ்டம் எல்லாமே இந்த ஒரு விஷயத்தில் தான் நமக்காக எல்லாமே கிடைக்க போகுது. ஏன்னா எல்லாருமே செத்தது எதுக்காக? வால் மரியாவை அடைக்கிறதுக்காக தானே. வால் மரியாவோட ஓட்டையை அடைக்கிறதுக்கு இப்போ நம்மக்கிட்ட ஒரு வழி கிடச்சிருக்குது. ஸோ நீ இந்த ஹார்டனிங் மெட்டீரியலை கற்றுக்கிட்ட இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம எப்படியாவது வால் மரியாவில் இருக்கிற செவத்தையுமே அடைக்க முடியும். ஸோ இது மேலே எல்லாமே நமக்கு எழுத இருக்குது அப்படின்னு லீவை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கேப்டன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதை உடச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாஷா அப்புறம் கோனி தான் 2 பேர் வராங்க. எப்படி நீங்கள் 2 பேர் வந்தீங்க அப்படிங்கும்போது நாங்கள் நிறைய வழி பார்த்துக்கோம், ஆனால் இந்த வழி தான் இதுக்கு கரெக்டாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சாஷா கீழே விழுந்து எரன் நிஜமாலுமே நீ ஒரு பைத்தியக்காரண்டா, ரொம்பவே கோலை, நீ பயந்துக்கிட்டு அங்கே சாக போகிற நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் ஒரு டைட்டன் மாதிரி எங்களை காப்பாற்றிட்டு இல்லை, ரொம்பவே நன்றிடா, அவ்வளோதான் அவங்ககிட்ட சொல்ல வந்தது அப்படின்னு சாஷா ஒரு பக்கம் உளறிக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம எரன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆர்மி தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறான். அவங்க ஒரு வழி பண்ணி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எரன் இருக்கிற வழியை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வெளியே வந்து பார்த்தது தெரியுது அந்த சேப்பல் மொத்தமே பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்குனோட நொறுங்கி அந்த டைட்டன் பார்த்தீங்கன்னா தேய்ச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த டைட்டன் வேறு யாருமே இல்லை, நம்ம ராட் ரைஸ் தான். இந்த டைட்டனை அடிக்க போகிற நம்ம கமாண்டர் எர்வின் ஸ்குவாடுமே பார்த்தீங்கன்னா அப்படியே பின்வாங்குறாங்க. ஏன்னா இந்த டைட்டன் வந்து அப்பேற்பட்ட ஒரு ஹீட் வேவ்ஸ் வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஹீட் வேவ்ஸ் இருந்தனால பச்சை மரம் கூட அப்படியே பார்த்தீங்கன்னா பற்றிக்கிச்சு. சரி நம்ம எல்லாருமே பின்னாடி போகலாம் வாங்க, இப்போ நம்ம பின்வாங்கிறத தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னொரு சொல்ஜர் சேப்பில் போய் செக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கமாண்டர் எர்வின் லீவை ஸ்குவாட் வந்து ஹிஸ்டோரியா அப்புறம் எரன் 2 பேருமே காப்பாற்றிட்டாங்களாமா, அவங்க எல்லாருமே இப்போ இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறாப்ல. இன்னொரு பக்கம் நம்ம லீவை ஸ்குவாடு கமாண்டர் எர்வினை பார்த்துட்டாங்க. கமாண்டர் எர்வின் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி எல்லாமே இருக்கட்டும், முதல்ல அங்கே பெருசாக ஊறிட்டு போகுது அது என்ன அப்படின்னு கமாண்டர் கேட்கும்போது அது வேறு யாரும் இல்லை ராட் ரைஸ் தான் அப்படின்னு லீவை சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது கமாண்டர் எர்வினுக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. அப்படின்னா உங்கள் அப்பா தான் அங்கே போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமாண்டர் எர்வின் பார்வையிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்டோரியை பார்த்து கேட்குறாங்க. ஹிஸ்டோரியாவுமே ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துக்கிட்டே இருக்கிறான். சரி அப்படின்னா நம்ம திரும்ப வால் சீனாவுக்கே போகலாம். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பெரிய டைட்டன் நம்ம நகரத்துக்குள்ளே போனால் எப்பேற்பட்ட விளைவு வரும்னு உங்களுக்கு தெரியுமில்ல, எல்லாருமே திரும்ப நகரத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கமாண்டர் எர்வின் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவரோட ஆர்டர் படி அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வால் சீனாவுக்கு உள்ளே போய்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளே போகிற நேரத்தில் நம்ம ஹாஞ்சி ஹிஸ்டோரியா கிட்ட அப்புறம் எரக்கிட்ட 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது உங்கள் அப்பா ராட் ரைஸ் வந்து அந்த ஃபவுண்டிங் டைட்டன் பவரை அக்வயர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. அப்பேற்பட்ட சக்தி இப்போ நம்ம எரன்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா அந்த சக்தி இப்போ எரனால யூஸ் பண்ணவும் முடியாது, அதை நோபல் சக்தியால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஆஞ்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த ஃபவுண்டிங் டைட்டனோட பவர் ஒருத்தரை எடுத்தாலுமே அந்த ஃபவுண்டிங் டைட்டனில் ஏற்கனவே ஒரு ரூல் செட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கிங்கோட ரூலை யாரையுமே மீற முடியாது. ஏன்னா அந்த கிங் ஆசைப்பட்டதில் ஒரே விஷயம் தான், மனுஷங்க யாருமே டைட்டன்ஸை எதிர்கொண்டக்கூடாது அப்படின்னு ஒரு காரணத்தோட தான் இருந்தார் அப்படின்னு இங்கே ஹாஞ்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே ராட் ரைஸ் என்னோட அந்த ஃபவுண்டிங் டைட்டன் பவர் அக்வயர் பண்ணனா அவர் திரும்ப மனுஷனாக மாற முடியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம எரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவர் மனுஷனாக மாறினதுக்கு அப்புறமும் இந்த டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படின்னா நம்ம ஹியூமனிட்டி இன்னும் இதே இடத்துல தான் உயிரோடு இருக்கும், நான் செத்தாவது அவரை நான் காப்பாற்றலான் இருக்கிறேன் அப்படின்னு எரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எரன் அந்த மாதிரி நான் உன்னை பண்ண விடவே மாட்டேன் அப்படின்னு மிகாசா தடுக்கும் போதே எரன் நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா ராட் ரைஸுக்கு உன்னோட ஃபவுண்டிங் டைட்டன் பவர் கொடுத்தாலுமே அவர் திரும்ப மனுஷனாக மாறுவார், இங்கே இருக்கிற டைட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணுவார். ஆனால் என்ன முடிவுன்னா நீ தியாகம் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறியா? ஏன்னா உன்னை சாப்பிட்டாதான் அங்கே இருக்கிற டைட்டனுமே மனுஷனாக மாறும். அண்ட் அதுக்கப்புறம் சிகன்ஷினால் இருக்கிற உன் வீட்டில் பேஸ்மெண்ட்டில் இருக்கிற சாவி நம்மளால எடுக்க முடியாது அப்படின்னு இங்கே லீவை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆமல்ல அந்த மாதிரி ஒரு மிஷன் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம அதை சுத்தமாக மறந்து போயிட்டோம் அப்படின்னு சாஷா ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் நம்ம ஹிஸ்டோரியாவுமே எரன் நீ பேசுகிறது உனக்கு ஃபஸ்ட்டு புரியுதா இல்லையா? ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை ராட் ரைஸ் கிங் வந்து ஒரு மெமரி வந்து போட்டிருக்காரு, அந்த மெமரியை பிரெயின் வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறது நடக்காத காரியம். நீ அந்த டைட்டன் பவரை ராட் ரைஸுக்கு கொடுத்தாலுமே அவர் மனுஷனாக மாறுவார்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியை சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஆமாம் எரன் எனக்கும் அது சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா அவர் இந்த நிலைமையில் இருக்கும்போது மனுஷனாக மாறுவார்னு எனக்கு சுத்தமாக சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஆர்மின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் எரன் உங்கள் அப்பா பண்ணது எதுவுமே கெட்டதில்லை, எல்லாமே நல்லது அப்படின்னு ஹிஸ்டரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நம்ம எரனுக்குமே அவங்க அப்பா பண்ணது எல்லாமே ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்குது. எரன் தயவு
செஞ்சு நீ உன் ஆர்மியை காப்பாற்று, அப்புறம் மீகாசா அம்மாவை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை சொல்லி தான் இந்த ஊசியை போட்டு விட்டுருப்பாங்க. நம்ம எனக்கு அதை ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம் எரன், ஏன்னா டாக்டர் எதுவுமே அப்படி தப்பாக பண்ண மாட்டார், எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆமாம் எரன், அங்கிள் எது பண்ணாலுமே அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், அதனால் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க அப்படின்னு மிக்காசா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி எல்லாமே போனாலும் நம்ம வால் மரியாதை அடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு வழி தெரிஞ்சிருச்சுல, எனக்கு அதுவே சந்தோஷம் அப்படின்னு ஜீன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹிஸ்டோரியா இனிமேல் எல்லாமே நீ தான் முடிவு எடுக்க வேணும். ஏன்னா இப்பேற்பட்ட டைட்டன் உங்கள் அப்பா ராட் ரைஸு, அந்த டைட்டனை நம்மளால் கேப்சரும் பண்ண முடியாது, அது ரொம்பவே பெருசாக இருக்குது, அதை ஒரே வழி நம்ம அதை கொண்டுதாகணும், அதுக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாஞ்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட டைட்டன் நம்ம ஊருக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன நடக்கணும் உனக்கே தெரியுமில்ல, ஸோ இப்போ எல்லாமே உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஞ்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹிஸ்டோரியாவும் அப்பா கூட இருந்த சில தருணங்களை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். என்னை மன்னிச்சிரு ஏரன் அப்படின்னு ஹிஸ்டோரி சொல்கிறா. சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு பார்த்த சொல்கிறேன் அப்படிங்கும் போது, ஏன்னா நான் அந்த சேப்பலில் இருக்கும்போது உன்னை நான் சாப்பிட வந்தேன்ல, எங்கள் அப்பா சொல்கிறத கேட்டுட்டு நான் உன்னை கொல்ல வந்தேன், ஏன்னா எங்கள் அப்பாவை நான் சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சேன், ஆனால் அந்த சந்தோஷம்லாம் இப்போ போயின்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அப்படின்னு ஹிஸ்டரி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்னடி பேசிகிட்டு இருக்கிற, யாரா சாப்பிட போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக்காஸ் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த ஃபவுண்டிங் டைட்டன் பவர் யூஸ் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்குது, அது அப்படியே இருக்கிறதா நல்லது. அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு வழி இருக்குது, இந்த செவத்தை தாண்டி என்ன வாழ்க்கை இருக்குது அப்படின்னு தேடுறதுக்காக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹிஸ்டரியை சொல்லிக்கிட்டு இருக்கிற வழியே இங்கே இருக்கிற ஸ்குவாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓர்வுட் டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டாங்க. ஸோ ஓர்வுட் டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு அவங்க மெயின் ஹாலில் இருக்கிறாங்க. சார் மீட்டிங் இப்போ கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால நீங்கள் எல்லாருமே ஹாலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சோல்ஜர் கூப்பிடும்போது, ஹிஸ்டோரியா நான் உங்கள்கிட்ட உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், கமாண்டர் ரிவின் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார், பட் நான் தான் லேட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நீ குயினாக பொறுப்பெடுத்துக்கணும், ஏன்னா ஒரு ராயல் ஃபேமிலியாக நீ தான் அதை பொறுப்பெடுத்துக்கணும், ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ஃபேக் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அது எல்லாத்தையுமே வாய் அடைக்கிறதுக்கு நீ தான் இப்போ இந்த இடத்துல குயினாக இருந்தாக்கணும் அப்படின்னு லீவை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்னதே குயின் ஹிஸ்டோரியாவா அப்படின்னு. ஆனால் கேப்டன் எனக்கு இதில் கொஞ்சம் உடன்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோனி சொல்லிகிட்டு இருக்கிறான். ஏதாவது இருந்துச்சுன்னா டப்புன்னு சொல்லிடு, எதுக்கு உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு லீவை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தயங்கிக்கிட்டே இருக்கிறான். ஆக்சுவலி கேப்டன் அவன் சொல்கிறது என்னென்னு எனக்கு நல்லா புரியுது, ஏன்னா இப்போ ஹிஸ்டோரியாவுக்கும் அந்த ராட் ரைஸ் ஃபேமிலிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம். இப்போ மறுபடியுமே ராட் ரைஸ் ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தியை குயினாக நிற்க வைக்கலாம்னா அவளுக்கு கொஞ்சம் மாதிரி கஷ்டமாக இருக்குது, அதனால தான் நான் இப்போ அப்படி சொல்கிறேன், அதனால தான் கோனி எப்படி சொல்ல வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜீன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆமாம் கேப்டன், ஏன்னா அவன் சொல்கிறது கரெக்டு தான், இப்போ இந்த மாதிரி முடிவெடுக்க வேண்டிய தருணம் ஹிஸ்டோரியா கிட்ட தான் இருக்குது அப்படின்னு ஆர்மி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஹிஸ்டோரியா நீ என்ன சொல்கிற அப்படின்னு லீவை கேட்கும்போது, எனக்கு புரியுது, எனக்கு அந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லை, பட் இருந்தாலுமே இப்போ என்னோட ஒரு கடமை இங்கே குயினாக வேலை செய்யணும் அப்படின்னு தானே, அதனால் என் கடமையான குயினை நான் எடுத்துக்கிறேன், நானும் இதெல்லாம் ஒத்துக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹிஸ்டரியை சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்னென்னு பார்த்தா இவங்க சண்டை போடுற ஸ்குவாட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்டோரியாமே வந்து ஜாயின் ஆகிறா. இங்கே பாரு, நீ குயின் ஆனதுக்கப்புறம் அங்கே ஒருத்த உட்காந்துருக்கான் பாரு, அவனோட முகரையிலேயே ஒரு குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக்காசா லீவை பற்றி ஹிஸ்டரியை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அங்கே இருக்கிற எல்லா ஸ்குவாடுமே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கமாண்டர் எர்வின் அந்த டைட்டன் ஓர்வுட் டிஸ்ட்ரிக்ட் நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, மக்கள் எல்லாத்தையுமே இடம்பெயர்க்க வைக்கலாமா அப்படின்னு ஒரு சோல்ஜர் கேட்கும்போது, என்னது இடம் மாத்துறீங்களா, எதுக்காக, நாம் அந்த மாதிரி பிளான் போடவே இல்லையே, மக்கள் எல்லாருமே அதே இடத்துல இருக்கட்டும், நம்ம எந்த ஒரு பிளானுமே அந்த மாதிரி போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் எர்வின் அசல்ட்டாக பதில் சொல்லிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் அந்த டைட்டன் மக்களை கொல்ல வந்துக்கிட்டு இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடிக்கப்படுதே.